எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே. எந்தன் நேசமே எந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்த துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவி. எந்த துணை நீர் என்னை அறிவி எந்தன் பாரம் தாங்கிடுவி. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுவே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி.
உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்றும் மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எந்த நேசுவே இந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சி மூலம் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹெவன் டிவி மூலம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த செய்திகளை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளையும் நாங்கள் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் தேவகுமாரனாகி இயேசுவே, உமக்கே நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நீர் வழி நடத்துகிறீர். கர்த்தர் தரக்கூடிய ஜீவ வாக்கியங்களுக்காய் மகிமை. உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டானா? தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் பிறந்தவன் என்று சொல்லும் போது அப்ப தேவனால் பிறவாதவர்களும் உண்டு என்றும் பொருள்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். உலகத்துல தேவனால பிறந்தவங்களும் தேவனால பிறவாதவர்களும், அதாவது பிசாசினாலே பிறந்தவர்கள் என்று 2 கூட்ட ஜனம் இருக்கிறாங்க. அதனாலதான் யோவான் இந்த நிருபத்திலே அவர் இப்படி எழுதுகிறார். அடுத்த வசனம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் போதும். அப்ப உலகத்துல தேவனால பிறந்தவங்க பிசாசினால பிறந்தவங்க என்று 2 கூட்டம் உலகத்துல இருக்கிறாங்க. பிசாசினாலே பிறந்தவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால்
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதத்துல எழுதியிருக்குது. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். ஒரு மனிதனோடு தேவன் கூட இருக்கும் போது அவனால பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் பாவம் செய்யாதபடி அவனை காக்கிறார். ஆகவே பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார், பாவம் செய்யாதபடி அவனை காக்கிறார். கர்த்தருடைய உதவி இல்லாம ஒரு மனிதன் பாவம் செய்யாம இருக்க முடியாது. தானாய் தன்னை காத்துக்கொள்ள இயலாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால தான் அவன் காக்கப்படுகிறான். ஆகவே பாவம் நிறைந்த இந்த உலகத்துல எல்லா மனிதரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டதான பாவம் அக்கிரமம் நிறைந்த உலகத்துல பாவம் செய்யாம நம்ம வாழணும் என்றுதான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். இது ஒரு கடினமான ஒரு காரியம், இது ஒரு கடினமான ஒரு பாதை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல பாவம் செய்யறதுனா எல்லா அவயவங்களும் பாவம் செய்யும். கண் பார்வையினால பாவங்கள் உண்டு, வாய் பேச்சினால் பாவங்கள் உண்டு, காது கேட்கறதுனால பாவங்கள் உண்டு, கைகள் செய்கிறதுனால பாவங்கள் உண்டு, கால்கள் நடப்பதில் பாவங்கள். பாவம் எல்லா அவயவங்களாலும் செய்ய முடியும். ஒவ்வொரு அவயவங்களிலிருந்து பாவங்கள் பிறப்பதை பார்க்கலாம். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் தெளிவா உரைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தன் வாயை காத்து கொண்டாலே போதும், எல்லா பாவங்களுக்கும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன் வாயை காத்து கொண்டாலே போதுமா? வாயை காத்தால் பிராணனே காக்கப்படுமா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. நம்முடைய உயிர், நம்முடைய பிராணன் அப்ப நம்ம வாயில வார்த்தையை பொறுத்தது. ஆகவே தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள் உண்டு. வாயை குறித்தும், வாயின் சொற்களை குறித்தும், உதட்டை குறித்தும், உதட்டின் மாறுதரத்தை குறித்தும் நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு போகிறது. ஆனா எல்லாத்தையும் நம்ம இந்த நேரத்தில் எடுக்க முடியாது. ஒரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் தன் திறக்கிறவனோ உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். கலக்கமடைவான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நம்ம வாயை காத்து கொண்டாலே நம்ம உயிர் காக்கப்படும். ஆகவே நம்முடைய வாயை பொறுத்தது நம்முடைய உயிர். ஆகவே வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம், தன் வாயையும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். வாயையும் நம்முடைய நாவையும் காத்து கொண்டால் போதுமா? நம்முடைய ஆத்துமா உள்ளான மனிதன் பல இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கப்படும். அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய ஆத்துமா அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களை பொறுத்தது. உயிர் காக்கப்படுகிறது, ஆத்துமா காக்கப்படுகிறது, நம்முடைய வாயை பொறுத்து தான் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்திலே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம், 22:11, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ஒரு மனுஷன் என் இருதயம் சுத்தமா இருக்கணும், என் இருதயம் காக்கப்படணும் என்று விரும்பினால் அதுவும் வாயை பொறுத்ததுதான், வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்களை பொறுத்ததுதான். உதட்டிலிருந்து இனிமையான வார்த்தைகள், மற்றவங்களுக்கு பிரயோஜனமான, மற்றவங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள், மேன்மையான காரியங்களை பேசும்போது அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்குமா.
சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல பார்த்தா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல பார்க்கலாம். அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்துக்கு பல காவல்கள் உண்டு. இருதயத்தை தேவன் பல காவலோடு அதை வச்சிருக்கிறார். அந்த காவல்கள் சரியான முறையில காவல் காத்துச்சுன்னா இருதயம் சுத்தமா இருக்குமா, ஜீவ ஊற்று புறப்படும். என்ன காவல்? வாயு ஒரு காவல், கண்கள் ஒரு காவல், கால்கள் ஒரு காவல். நம்ம கண்ணு முதலாவது வாயி, அடுத்து கண்ணு, அடுத்து கால்கள். இது 3 காவலா வச்சிருக்கிறார். எல்லா காவலோடும், இந்த 3 காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை நீ தூரப்படுத்து. வாயை சரியா வச்சுக்கிட்டோம்னா இது இருதயத்துக்கு முதல் பாதுகாப்பு, முதல் காவலன். ஆகவே வாயு சரியா இருக்கணும், அப்பதான் இருதயம் சுத்தமா இருக்கும். அடுத்து பார்க்கும் பொழுது கண்கள் 25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. அடுத்து 26, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. பாருங்களேன், இருதயம் காக்கப்பட, இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வாயி, கண்ணு, காலு, இந்த காவல்கள் சரியா இருக்கணுமா. ஆகவே இதுல வாயு தான் முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி நிறைய வார்த்தைகள் வேதத்துல எடுத்துக்கொண்டே போகலாம். ஆகவே வேதத்துல பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும். ஒரு மனுஷன் கீழே பாதாளத்துக்கு போறதும் மேல மோட்சத்துக்கு போறதும் அப்படி வாயை பொறுத்தது. மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரம், நாவை பொறுத்தது. வாசிங்க 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஒரு மனிதனுடைய முடிவு, அவன் ஓட்டத்தை ஓடி முடித்து மரித்த பின்பு கீழே போறானா மேல போறானா, இது அவனுடைய வாயின் வார்த்தையை பொறுத்தது. மரணமும் ஜீவனும், நரகமும் பரலோகமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் வாயை காத்தாலே போதும், நம்முடைய வாயை காத்து கொண்டாலே போதும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் அவனை காக்கிறார். ஆகவே வாயை மட்டும் கொஞ்சம் பத்திரமா நம்ம காத்து கொண்டால் போதும். உண்மையாவே மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்றது ஒரு விதைக்கு சமம். ஒரு விதை மண்ணில் விழுந்துச்சுன்னா கட்டாயம் அது முளைக்கும், அது எந்த விதையா இருந்தாலும். அப்படிதான் மனிதனுடைய வாயின் வார்த்தை, அது வாயை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா கட்டாயம் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனோடு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் இருக்குமே, ஆனால் நொந்து போன மனிதனுடைய இருதயத்துக்கு அந்த வார்த்தைகள் ஒரு ஆறுதலாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இல்ல நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகள், அவனே வாழ்க்கையில நொந்து போய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனிடத்துல நம்ம வாயை திறந்து பேசும்போது மனசுக்கு அவனுக்கு பாரம் நேரிடும், குழப்பம் நேரிடும், கலக்கம் நேரிடும். இதெல்லாம் வாயின் வார்த்தைகளா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வீணாய் போவதில்லை, அது முளைக்கவே செய்யும். அதை யார் கேட்குறாங்களோ
காது கொடுத்து கேட்கிறாங்களோ அவர்களுக்குள் அது முளைத்து அது பலன் கொடுக்கக்கூடியது. எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்பது விதை. அதை காது கொடுத்து கேட்கிறவங்களிடத்துல அந்த விதை முளைக்கும். 30, 60, 100 அது பலன் கொடுக்குது. அப்படி போலவே மனிதனுடைய வார்த்தைகளும் அது முளைக்கக்கூடியது. அதுக்கும் ஒரு பவர் உண்டு. மனிதனுடைய வார்த்தையினால சில மனிதர்கள் செத்தே போறாங்க. அந்த கொடுமையான வார்த்தையை கேட்டு இனி உயிரே வாழ வேண்டாம் என்று தற்கொலை பண்ணி சாகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மனிதனுடைய சொல் அவ்வளவு பவர்ஃபுல். அது முளைக்கும் விதைக்கு அது ஒப்பனையானது. லூகாஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான் விதை. வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். கர்த்தருடைய வசனம். அது கர்த்தர் பேசின வார்த்தை. அதை இந்த இடத்திலே விதை என்று சொல்லப்படுகிறது. வார்த்தை அது ஒரு விதை. ஏன்னா அது முளைக்கும். அப்படிதான் மனிதனுடைய வார்த்தைகளும் அது ஒரு விதை. வாயிலிருந்து புறப்பட்டு வந்துருச்சுன்னா அதை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குள்ள அது முளைக்கும். ஒன்று சந்தோஷம் முளைக்கும், சமாதானம் முளைக்கும், இல்லைன்னா துக்கம், பாரம், கவலை, கலக்கம் ஏதாயிலும் ஒன்று முளைக்க செய்யும். ஆகவே தான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் மேலே போறானோ கீழே போறானோ அவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே வாயை காத்து கொண்டாலே போதும், நம்ம மேன்மையை அடைய முடியும், மேலான காரியங்களை சுதந்திரிக்க முடியும். வேதத்திலே பார்த்தால் இந்த வாயின் வார்த்தையினாலேயே வெற்றி பெற்றவங்க, வாழ்க்கையில தோற்று போனவங்க, இப்படி நிறைய பேரை பார்க்க முடியும். மோசே என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தலைவன், பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே இருந்த ஒரு மத்தியஸ்தன். அவன் ஒரு பெரிய தலைவன். கர்த்தர் அவனை அழைத்து, நீ ஜனங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஒரு தேவதாசன். கர்த்தர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு ஜனங்களை அழைச்சிட்டு போ என்றுதான் சொன்னார். ஆனால் இந்த மோசேயுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் ஆகிய இஸ்ரவேல் தேசம் அவன் போய் சேரல, அதை அவன் அடையல. தூரத்தில் இருந்து பார்த்துக்கொண்டு மாத்திரம் சொல்லிட்டார். ஏன் அப்படிப்பட்டதான ஒரு அவல நிலை மோசேயுக்கு ஏன் அப்படி நேரிட்டது? தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த பூமியில மோசேயை போல ஒரு சாந்தமான மனிதன் ஒருவனும் இல்லை என்று நற்சாட்சி பெற்றவன். அவன் மிகுந்த ஒரு சாந்தமுள்ள ஒரு மனிதன் என்று பார்க்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மிகுந்த சாந்தமுள்ளவன். அவனை போல சாந்தமான மனிதன் இல்லை. பூமியில் இருக்கிற மனுமக்கள் எல்லாரிலும் மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவன். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் பதறி எதையோ பேசிட்டான். அவன் பேசின வார்த்தை விதைகள் முளைக்க ஆரம்பிச்சது. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் உனக்கு இல்லை, நீ ஜனங்களை கொண்டு போய் அங்க சேர்க்க போறதில்லை, நீயும் போறதில்லை, ஜனங்களையும் நீ கூட்டிக்கிட்டு போறதில்லை, உனக்கு பதிலா வேறவனை நியமிச்சிட்டேன்னு சொன்னார். வாயின் வார்த்தை. வேற ஒரு பாவம், பெரிய பாவம் செய்யல, கொள்ளையடிக்கல, கொலை செய்யல, மனப்பதிரி பேசிட்டான். வாயை திறந்து பேசின வார்த்தைகள் கானான் தேசத்தை இழந்து போக செய்தது. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 32, 33, 106ஆம் சங்கீதம். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியத்தினால மோசேயுக்கும்
பொல்லாப்பு வந்தது. என்ன பொல்லாப்பு வந்தது? அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். உதடுகளினால் பதறி பேசிட்டான். வாயை திறந்து பேசின வார்த்தை தான் அவனுக்கு பொல்லாப்பு நேரிட்டது. என்ன அப்படி பேசிட்டான்? என்ன பேசினான்? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8 பாருங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்போம் என்றார். கர்த்தர் சொன்னாரு மோசேயை பார்த்து, கன்மலையை பார்த்து பேசு, கன்மலை தண்ணீரை கொடுக்கும். அந்த நல்ல மலைகளை நான் பார்க்க வேண்டும், எனக்கு நீர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீ பேசக்கூடாது, நீ பார்க்க முடியாது, போக முடியாது என்று சொல்லிவிட்டார். எப்படி இருக்குது? அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்று 40 வருடமாய் வனாந்தரத்திலே நடந்து வராங்க. ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய தலைவன், அவன் போக முடியல. எது நிமித்தம்? வாயின் வார்த்தை. அப்படிதான் மோட்சத்தை பெறுவதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு நம்முடைய வாயின் அதிகாரம் தானா. ஆகவே வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம். ஆகவே வாய் என்பது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒன்று. வேதத்திலே பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் பிரயாணம் பண்ணி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை இனி சீக்கிரத்தில் அடைய போறாங்க. ஆனா ஒரு தடை வருது. எரிகோ பட்டணத்து ஜனங்கள் கேள்விப்பட்டு தங்களுடைய பட்டணத்தை பூட்டிட்டாங்க, கோட்டையை அடைச்சிட்டாங்க. அந்த வழியா அவங்க நடக்கக்கூடாது படிக்கி கோட்டை அடைக்கப்பட்டது. ஆனா அந்த வழியா தான் போகணும். எரிகோ வழியா தான் அவங்க போய் இஸ்ரேல் தேசத்தை அடைய வேண்டும். ஆனால் இந்த எரிகோ கோட்டை எப்படி உடைக்கப்பட்டு தரைமட்டமானது சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம், வேதத்துல பார்க்கலாம். எரிகோ கோட்டை உடைக்கப்படுவதற்கு கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்லுற வரைக்கும் நீங்க யாரும் வாயே திறக்கக்கூடாது. யோசுவா கிட்ட சொன்னாரு. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுவான். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். நான் சொல்ற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். வாயை பேசக்கூடாது. எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டு தரைமட்டமாக போகிறது வார்த்தையினால தான். எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தீங்களா வாயின் வார்த்தை. ஆனா வாய் எப்படி இருக்கணும்? ஒன்றும் பேசக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். வாய் பரிசுத்தமா இருக்கணும். ஆகவே எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, நன்மை தீமை எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்று சொன்னான். ஜனங்கள் பேசல. ஒவ்வொரு நாளும் எரிகோவை சுற்றி வந்தார்கள். ஆனா 7ஆம் நாள்ல 7 டைம் சுத்தி வராங்க. அந்த 7ஆம் தரம் தான் வசிங்க 16வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வராங்க. அந்த 7வது முறை சுற்றி வரும் போது யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. ஆனாலும் போதும் சொன்னான், ஆர்ப்பரியுங்க. 7 டைம் சுத்தி வராங்க. 7ஆம் தரம் 7ஆம் நாள் 7வது முறை சுற்றி வரும் போது ஆர்ப்பரியுங்கள். அது வரைக்கும் அவங்க பேசவே இல்லை.
வாயை பரிசுத்தமாய் காத்து கொண்டாங்க. இப்போ வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. நடந்தது என்ன? 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோவின் கோட்டை, எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது ஆர்ப்பரிப்பின் சத்தத்துல. நினைச்சு பாருங்க, 7 நாட்கள் பேசவே இல்லை. வாய் சுத்திகரிக்கப்படுகிறது, பேசாமல். 7வது நாள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோவின் கோட்டை இடிந்து தரைமட்டமானது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கோட்டை, சத்துருவின் கோட்டைகள் நம்முடைய வீட்டை சுற்றி, குடும்பத்தை சுற்றி, நம்முடைய வாழ்வை சுற்றி அது இடிந்து விழுகிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். அன்றைக்கு எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு காரியம்தான். வாய் அது சுத்தமாக இருந்தால் போதும். சுத்தமான வாயோடு கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தும் போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய தடைகளா, கட்டுகளா, கோட்டைகளா, அலங்கமா இடிந்து விழும். இதெல்லாம் வாயின் வார்த்தையினால. வாயின் வார்த்தையினால ஒரு கோட்டையே, தடையாய் நின்ற தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. ஆகவே வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை. மோசே அதே வாயினால தான் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை இழந்தான். மற்ற ஜனங்க யோசுவா நடத்திக்கிட்டு போறாரு. இவர்கள் தங்கள் வாயின் வார்த்தையினால தான் எரிகோ கோட்டையை இடித்து தள்ளி முன்னேறி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள். யோனாவை பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்துல நிறைய பிரசங்கமார் இருக்கிறாங்க. ஆனா இவர் பண்ணின பிரசங்கத்துல நினிவே பட்டணமே மன திரும்பினார்கள். ராஜா முதல் கொண்டு ஒரு ஏழை வீடு வரைக்கும் எல்லாருமே மன திரும்பினாங்க. எப்படி ஒரு பட்டணமே மன திரும்பிச்சு ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்டு? இன்றைக்கு எவ்வளோ பிரசங்கமார் இருக்கிறாங்க, அன்றைக்கும் இருந்தார்கள். வேதத்திலே எத்தனையோ பிரசங்கமார பார்க்கலாம். அப்படி ஒரு பட்டணமே மன திரும்புவதற்கு யோனாவின் வார்த்தை அது எவ்வளவு நேரம் பிரசங்கம், எவ்வளவு நேரம் பேசினாரு பிரசங்கம்? 1 மணி நேரம், அரை மணி நேரம், 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம். ஆனா எத்தனை பேர் மன திரும்புறாங்க? 100 வருடங்கள் நோவா பிரசங்கித்தான். எத்தனை பேரை ஆதாயப்படுத்த முடிந்தது? அவனுடைய குடும்பம் மாத்திரம் தான். அத்தனை வருடம் பிரசங்கித்து 8 பேர் தான். ஆனா இவன் போனா வாயை திறந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் பிரசங்கம். நினிவே பட்டணமே மனம் திரும்பினது. அவன் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு வரி பிரசங்கம். மணிக்கணக்கா இல்ல, 5 நிமிஷம் கூட இல்ல, 10 நிமிஷம் கூட இல்ல. ஒரே ஒரு வரி பிரசங்கம் நினிவே பட்டணத்தையே மாற்றிவிட்டது. காரணம் என்ன? அவன் வாயி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள அவன் அப்படியே உடமிடப்படுகிறான். மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் யார்கிட்டையும் பேச முடியாது. அவன் அப்படியே கத்தரதான் நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான், கத்தரிடத்துல தான் பேசி கொண்டு இருந்தான். அவனுடைய வாய் சுத்தமானது, பரிசுத்தமானது. ஆகவே யோனா போய் நினிவே பட்டணத்தை அடைந்து ஒரே ஒரு வரி பிரசங்கத்தை சொன்னான். யோனா 3ஆம் அதிகாரம் 4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். அவ்வளவுதான் பிரசங்கமே. வேற நிறைய காரியங்கள் ஒன்றும் பேசல. இப்படி உங்க ஜீவியத்துல பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, அநியாயம் இருக்குது, நீங்களாம் உபவாசம் பண்ணி ஜெபிங்க, 40 நாட்களுக்குள்ள இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம் என்றெல்லாம் ஆலோசனை கொடுக்கல. ஒரே ஒரு வரி பிரசங்கத்தான். இன்னும் 40 நாட்கள் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம், அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அந்த ஒரு வரி பிரசங்கம் பயங்கர பவர்ஃபுல்லா
நினிவே பட்டணத்துக்குள்ள சென்றது. 5 பாருங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, உடனே நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவங்களுக்கு வலது கை எது இடது கை எதுனே தெரியாதாம். அப்படிப்பட்ட பேதைகள். சில நேரத்தில் இதுதான் இடது கை அப்படின்னு நினைப்பாங்களாம், இதுதான் வலது கை அப்படின்னு. வலது கை எது இடது கை எது என்றே தெரியாத அப்படிப்பட்ட ஜனங்கள் இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு தேவனை விசுவாசித்தார்கள். தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். பாத்தீங்களா, உபவாசம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டு இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா, மந்திரிமாரு, அமைச்சர்கள் எல்லாரும் நினிவே பட்டணத்துல ராஜா முதல் எல்லாரும், பெரியோர் சிறியோர் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசிக்கிறாங்க. சொல்லுறாங்க, யாருக்கு தெரியும்? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மன திரும்பினால் ஒருவேளை தேவனும் தன் மனதை மாற்றிக்கொள்ள கூடும். தேவன் மாறிவிடுவார். நம்மை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த தீர்மானம் மாறி போகும் என்று பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். அந்த ஒரு வரி பிரசங்கம் நினைச்சா எத்தனை ஆச்சரியம். நினிவே பட்டணமே மனம் திரும்பினது. அந்த அழிவுக்கு அவங்க காக்கப்பட்டாங்க. அழிவு நேரிடவில்லை. தேவன் தன் மனதை மாற்றிக்கொண்டார். நம்ம மனசு மாறிட்டா கர்த்தர் மாறிடுவார். நம்முடைய மனது மாறும்போது நமக்கு வரக்கூடிய தீங்கு நடவாதபடி தேவனும் தன் மனதை என்ன பண்ணுவாரு? மாற்றிக்கொள்ளுவார். இதெல்லாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். யோசுவா என்ற மனிதன் இருந்தான். அவன் சந்திரனை பார்த்து சூரியனை பார்த்து கட்டளையிட்டான். சூரியனும் சந்திரனும் தன் நிலையில் நின்றது. சூரியனை நிறுத்துறான், சந்திரனை நிறுத்துறான். இதெல்லாம் வாயின் வார்த்தை. ஆகவே வார்த்தைகளுக்கு பவர், வல்லமை இருக்குது. அதனால இன்றைக்கு வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இன்றைக்கு இருந்தா அது நல்லது. நம்முடைய வாழ்வுக்கு அது நல்லது. நல்ல காரியங்கள் வார்த்தையினால, கெட்ட காரியங்களும் வார்த்தையினால. மனப்பதறி பேசி வாழ்வை பாழாக்கி கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பரலோகத்தை இழந்து போகிறவங்க எத்தனை பேர்? ஆனால் வாயை காத்துக்கொண்டு நல்ல காரியங்களை பேசி வாழ்விலே ஆசீர்வாதங்களை பெற்று மேன்மையை கண்டவர்கள் எத்தனை பேர்? ஆகவே தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல, தன்னுடைய நிருபத்துல 3ஆம் அதிகாரம் முழுவதும் நாவை குறித்தே பேசிக்கொண்டு போவார். தன் நாவை குறித்தே பேசிக்கொண்டு போவார். அதுல முதல் 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. இப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஊழியத்துக்கு வராதீங்க, போதிக்காதீங்க, போதிக்கிற ஊழியம் செய்யாதீங்க என்றே வேதம் இங்கே எச்சரிக்கிறது. யாக்கோபு தன் நிருபத்துல எழுதுகிறார். ஏன்னா அதிக ஆக்கினை இந்த மாதிரி பிரசங்கம் பண்றவங்களுக்கு தான். அதிகமான ஆக்கினை, இரட்டிப்பான ஆக்கினை யாரு போதகம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா போதகம் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாங்கள் தான் ஞானி என்று நினைத்து கொண்டு, தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசத்தகாத காரியங்கள், வேதத்தை புரட்டி வேதத்திலே இல்லாத காரியங்களை புகுத்தி இன்றைக்கு ஜனங்களை மோசம் போக்கி நிறைய போதகர்கள் இந்த நாட்கள்ல ரொம்பவே எழும்பி இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி ஒரு சகோதரி என் கூட பேசிட்டு இருந்தாங்க. புதுசு புதுசா நிறைய பேரு புற்று மாதிரி, கரையான் புற்று மாதிரி நிறைய ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்க சிஸ்டர். பார்த்தா வால் போஸ்ட்ல
அவங்களுடைய படம் போட்டிருக்கோம். சினிமா ஸ்டார் மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய அலங்காரம் இப்படியெல்லாம் இருந்துச்சு. சாயங்காலம் ஆனால் சாறை சாறையா எறும்புகளை போல ஜனங்கள் பைபிளையும் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்முடைய ஆத்மாவை தான் நம்ம பார்த்துக்கணும். என்னால் கடைசி நாட்கள் அப்படிதான் வருவாங்க. கடைசி நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால அப்படி நடக்குது. நம்ம அதை பார்த்து இடரக்கூடாது. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். முடிஞ்சா புத்தி சொல்லணும். வாய்ப்பு கிடைச்சா அவங்கள பார்க்கலாம், நம்ம ஒரு புத்தி சொல்லலாம், அதற்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஆனால் குறையா குற்றமா நம்ம சொல்லுறது அவ்வளோ நல்லதில்லை, தவறு. ஆகவே அதிக ஆக்கினை போதகர்களுக்கு துணிகரமா இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை மாற்றி புரட்டி அதை குழப்பி ஜனங்களையும் தவறான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு அதிகமான ஆக்கினை கிடைக்கும். ஆகவே போதகராகாது இருப்பீர்களாக. ஏனென்றால் எல்லாம் வாய்தான். வாயை குறித்து தான் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வாய் என்பது அது எப்படிப்பட்டது? ஒரு மனிதனை மேலையும் நடத்தும் கீழையும் நடத்தும். வாசிங்க 3வது வசனம். பாருங்கள் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரை அதை நமக்கு இஷ்டமான பாதையில திருப்பணும். அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பினா அது புரிஞ்சுக்கிறோமா? கடிவாளத்தை போட்டு கடிவாளத்தின் மூலம் அவ்வளோ பெரிய மிருகத்தை திருப்புறாங்க. நினைக்கிற பாதையில் அதை திருப்ப முடியும். அதுபோல அடுத்த வசனத்தை பார்த்தால், கப்பல், கடலிலே யாத்திரை பண்ணுகிற கப்பலை திசை திருப்பணும். எந்த நாட்டை நோக்கி போகணுமோ அந்த திசையை திருப்பணும். அதற்கு ஒரு சின்ன சுக்கான் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கிறது. சுக்கான் அது இருந்தா போதும், அதை திசை திருப்ப முடியுமா? அப்படி போன்றதுதான் நம்முடைய வாய் அல்லது நாவு. ஒரு குதிரையை திருப்புறா போல, ஒரு கப்பலை திருப்புகிறது போல, ஒரு கடிவாளத்துக்கும் சுக்கானுக்கும் சமமானது தான் நம்முடைய நாவு. இதை நினைச்சா, நாவு நினைச்சா மனுஷனை கீழையும் கொண்டு போகும், இல்லைன்னா மேலையும் கொண்டு போகும். ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 5வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 5. அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது ஒரு கடிவாளத்துக்கு ஒப்பாக, சுக்கானுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், நெருப்பு, ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சைனாவில் மழை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. கலிஃபோர்னியா அதை நினைக்கிறேன் இல்லையா, கலிஃபோர்னியாவில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. துவக்கத்தில் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன நெருப்பாக இருந்திருக்கும். ஆனால் காட்டையே கொளுத்தி விடுகிறது. அதற்கு சமந்தான் மனிதனுடைய நாவு. அது நெருப்பு. அது மாத்திரமல்ல, தனி உலகம். அடுத்த பகுதியை வாசிங்க. 6. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாயும். கொளுத்தி ஒரு மனிதனுடைய ஆயுள் நாட்களையே தீ கொளுத்தி விடுறோம், அவனையே முடிச்சிடும். நாவு எத்தனை பயங்கரம் பார்த்தீங்களா? அது ஒரு நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தையே தீ கொளுத்தி விடக்கூடியது. ஆகவே யாக்கோபு எழுதுகிறார், அதை அடக்க முடியாது. சர்க்கஸில் பார்த்தா பெரிய பெரிய யானை, புலி, கரடி, என்னென்னமோ பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் மனித சுபாவத்தினாலே மிருகத்தை அடக்கி அங்க சர்க்கஸில் பார்க்கிறோம். மிருகங்கள் அடங்குது. ஆனா நாவ அடக்க ஒருவராலும் முடியாதான். 7வது வசனம். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள்
சுபாவம் சுபாவத்தால் மனிதனுடைய சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அது அடங்காதது. நாவை அடக்க அது ஒருவராலும் கூடாது. அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. வாயை திறந்து பேசி எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. பாய்சன் எடுத்து செத்த மாதிரி மனிதனுடைய சொற்கள் எத்தனை பேருடைய உயிரை வாங்கி இருக்கிறது. ஆகவே தான் சொற்கள் ரொம்ப கவனம். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணுமா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். வாயை காத்துக்கிட்டா போதும், நம்முடைய நாவை காத்து கொண்டால் போதும். ஆகவே யாக்கோபு தன் நிருபத்திலே அவர் எழுதுகிறார், பேசுவதற்கு பொறுமையா இருக்கணுமா. ரொம்ப அவசரப்பட்டு தகாத காரியங்களை கொட்டிடக்கூடாது. ஏன்னா அந்த விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். விழுந்தது தான். ஆகவே பேசுவதற்கு கொஞ்சம் சிந்தித்து பேசலாமா வேண்டாமா, இப்படி பேசினா என்ன விளைவு, அப்படி சொன்னா என்ன விளைவு என்று சிந்தித்து பேச வேண்டுமா. ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, முதல் யாக்கோபு 1:19, ஆகையால் பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும். கேட்பதற்கு தீவிரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகள் தீவிரமா இருக்கணுமா. பேசுகிறதற்கு நம்முடைய வாய் அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுமையா இருக்கணுமா. கோபிக்கிறதற்கு தாமதம். ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறை. கேட்கறது காது கொடுத்து கேட்க மாட்டோம். பேசுறதா முந்திரி கொட்டை மாதிரி முன்னால பேசிடுவோம். கோபப்படுறதுக்கா தாமதமே இல்லை, அது உடனே வல்லுன்னு விழுந்துருவோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே ஆவியானவர் எச்சரிக்கிறார், பேசுகிறதற்கு கொஞ்சம் பொறுமை. மிகுதியா பேசும்போது அந்த மனிதனை வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தை சொல்லறதுக்கு சுத்தி வளைச்சு பேசுவாங்க பாருங்க. மூடன் தான் அப்படி அதிகமான பேச்சுக்களை பேசுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 10:14 மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ஆகவே வேதத்திலே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப பேசினா கட்டாயம் அதுல பாவம் வரும். நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப பேசினா பாவம் வரும். ஆகவே சொற்கள் ரொம்ப ஜாக்கிரதை. இன்றைக்கு பிரசங்கமே பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளபடி சொல்லி முடிச்சிடணும். இதுல ஒரு எழுத்தை கூட்டுறதுக்கு நமக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. இதிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து போடவும் அதிகாரம் இல்லை. கூட்டுனா வாதை கூடும். நம்ம ஒரு எழுத்தை எடுத்து போட்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்ம பேரும் போயிரும், பரிசுத்த நகரத்திலிருந்து நம்முடைய பங்கும் போயிரும். ஆகவே இதிலிருந்து எதையும் எடுத்து போடுவதற்கோ கூட்டுவதற்கோ அதிகாரம் கிடையாது. ஆகவே தான் உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக, அவர்களுக்கு அதிகமான ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் கட்டாயம் வரும். நம்ம வாயில பேசக்கூடிய அந்த பாவத்துக்கு கணக்கு கொடுத்தாகணும். நம்ம பேசுற ஒவ்வொரு சொற்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு கொடுத்து ஆகணும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 12:36 அப்படி எழுதப்பட்டிருக்கும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. மனிதர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் அது பிரயோஜனமே இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு. அந்த வீண் வார்த்தைகள் தரித்திரத்தை வறுமையை உண்டாக்குமா. ஒரு சம்பாத்தியம் இல்லை, ஆனா வாய் மாத்திரம் இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. கணக்கு கொடுத்தாக வேண்டும். அருமையானவர்களே, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அவன் காக்கப்படுகிறான், தேவனாலே காக்கப்படுகிறான். வாயை காத்தாலே போதும்.
கண்கள் காக்கப்படும், கைகள் காக்கப்படும், செவிகள் காக்கப்படும், கால்கள் காக்கப்படும், நம்முடைய இருதயம் காக்கப்படும், ஆத்துமா காக்கப்படும். வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், வாயை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், வாயை காக்கிறவன் சுத்த இருதயத்தை அடைகிறான் என்றெல்லாம் வேதத்துல வாக்கியங்களை நாம் பார்த்தோம். இதெல்லாம் வாயை பொறுத்தது. ஆகவே மனிதர்களாகிய நாம் அல்லது தேவ பிள்ளைகளாகிய நாம் வாயை திறந்து பேசக்கூடிய வார்த்தையில கவனத்தை செலுத்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வாயை போல் இருப்பாய். நம்ம வாய் அல்ல, கர்த்தருடைய வாயை போல. நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயை போல இருக்குமா? கர்த்தர் சொல்லுகிறார், தீர்ப்பானதை விலையேற பெற்றது நின்று நீ பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நம்ம எல்லாம் கர்த்தருடைய வாயை போல இருப்போமா? அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். நான் யாரு? நான் தான் கர்த்தருடைய வாய் அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒன்று இல்லையா? வேதம் அப்படி சொல்லி இருக்கிறது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய், தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். எவ்வளவு ஒரு சந்தோஷம். தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, தீழ்ப்பான காரியம் இருக்குது, நல்ல விலையேற பெற்றதும் இருக்குது. ஆனா இதெல்லாம் மிக்சிங்கா இருக்குது. அப்படி அல்ல, கலப்படமா அல்ல. இதுல பிரிச்சு எடுக்கணும். இதுல நல்ல வார்த்தை எது, நல்ல காரியங்கள் எது, விலையேற பெற்றது எது, தீழ்ப்பானதை பிரிச்சு எடுக்கணும். வேண்டாம், தீய காரியங்கள் வேண்டாம், நல்ல காரியங்கள் போதும், கெட்ட காரியங்கள் வேண்டாம், நல்ல காரியங்கள் போதும் என்று பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். இதுல நல்லது எது, கெட்டது எது, பரிசுத்தமானது எது, அசுத்தமானது எது என்று பிரித்தெடுத்து அதை ஜனங்களுக்கு நீ அறிவி, ஜனங்களுக்கு சொல்லு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 44:23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு நீ தெரியப்படுத்து. அதை பிரிக்க வேண்டும். எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது தீட்டு, எது தீட்டு இல்லை, எது விலையேற பெற்றது, எது கெட்டது என்று சொல்லி தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளாம் கர்த்தருடைய வாயா இருக்கணும். நாம் யாராய் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வாயாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாய் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வாய் எப்படி இருக்கும்? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வாய் எப்படிப்பட்டது? அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். கர்த்தருடைய வாய். நீ கர்த்தருடைய வாய் போல் இருப்பாய். கர்த்தருடைய வாய் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வாய் மிகவும் மதுரம். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் சுவையாய் இருக்கும், ருசிகரமாய் இருக்கும். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது? யோபு பக்தன் சொல்லுவார், எல்லாவற்றையும் இழந்து இருந்த வேளையிலே நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வருவாங்க. அவனுக்காக துக்கம் கொண்டாடி விட்டு எழுந்து வந்து யோபோடு பேசுவாங்க. யோபு சொல்லுவாரு நண்பர்களை பார்த்து, உங்கள் வாயின் வார்த்தைகள் முட்டையின் வெண்கருவை போல சுவையற்றது. எனக்கு ஒரு சுவையும் தெரியல. உங்க வார்த்தைகள் எல்லாம் வீணான வார்த்தை, சுவையற்ற வார்த்தை. கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய சொற்கள் எப்படிப்பட்டதாம்? அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவருடைய வாய் நம்ம தானா? அப்படியானால் நம்முடைய வாய் எப்படி இருக்கணும்?
மதுரம், மற்றவங்களுக்கு சுவை கொடுக்கக்கூடியதாய், ருசி கொடுக்கக்கூடியதாய். நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் வேதத்துல. வாயின் வார்த்தை, ஆகவே கர்த்தருடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6 to 9 வரைக்கும் பாருங்க. கேளுங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை கர்த்தருடைய வாய் மதுரமானது. எப்படி? மேம்பாடான காரியங்களை நான் பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை உத்தம காரியத்தை கர்த்தருடைய உதடு பேசும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். சத்தியத்தை பேசக்கூடிய வாய். ஆண்டவர் இப்ப சொன்னாரு, என் வாய் போல் இருப்பாய். கர்த்தருடைய வாயை போல நம்ம இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய வாய் போல தான் இருக்கிறோமா? அப்படியானா சாத்தானுடைய வாயுன்னு ஒண்ணு இருக்கணும். கர்த்தருடைய வாய் என்று சொல்லும் போது எதிர்மறையா சாத்தானுடைய வாயும் இருக்குது. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசக்கூடிய வாய் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது சாத்தானுடைய வாய். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் வாய், சாத்தானுடைய வாய். நம்ம வாய் எப்படிப்பட்டது? பெருமையா பேசுறோம். நம்மை குறித்து, நம்முடைய கல்வியை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய அந்தஸ்தை குறித்து, உத்தியோகத்தை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, ஜாதியை குறித்து, ஜனத்தை குறித்து, எதையோ குறித்து பெருமையா பேசுறோம். தூஷிக்கிறோம், தூஷணங்களை பேசுகிறோம். இதெல்லாம் பிசாசின் வாய். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வாய் போல் இருப்பாய். அருமையானவர்களே, நாமெல்லாம் கர்த்தருடைய வாய். நாம் கர்த்தருடைய வாயை போன்றவர்கள். என் வாய் போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைக்கிறார். நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காய் உன் வாயிலே என் வார்த்தையை நான் அருளினேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. பாத்தீங்களா? கர்த்தர் நம்மை நீ என்னோட பிள்ளை, என்னுடைய ஜனம் என்று சொல்லுவதற்காக சீயோனை பார்த்து பேசுகிறார். நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்காக என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்ம வாயில வைக்கிறார். நம்ம கேட்கிறவங்களாகவே இருந்துகிட்டு இருக்க கூடாது. காலமா உட்காந்து ஆலயத்துக்கு போய் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க பிரசங்கம் நடந்தாலும் கேட்டுட்டு இருக்கிறோம். டிவியை நம்ம ஆன் பண்ணினா எத்தனை பேருடைய பிரசங்கம், அத்தனையும் தவறாம நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் கேட்கறதுலயே கழிச்சிட்டோம். கேட்கறத பேசுனா என்ன? பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். உன் வாயிலே என் வார்த்தையை அருளினேன். கர்த்தர் நம்முடைய வாயில வார்த்தையை அருளுகிறார். ஏன்? நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக அவர் வார்த்தையை வாயில நமக்கு வைக்கிறார். ஆகவே தான் பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. சத்திய வேதம் நம்ம வாயில இருக்கணும். நம்முடைய வாய் சத்தியத்தை பேசணும், வாசிக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் வாயிலே அநியாயம் காணப்படவில்லை. சத்தியத்தை வாயில பெற்றுக்கொண்டவங்க அந்த வாயில திருப்பி அநியாயம் வரக்கூடாது. அநியாயம் இல்லை. அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை வாயிலே தேடுவார்களே. நம்ம வாயில வேதத்தை தான் ஜனங்க தேடுவாங்க. ஆகவே இந்த வேத வாக்கியங்களை தான் சொல்லிட்டு போகணும். சொந்தமா எந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது.
அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசல, வேதத்திலே உரைக்கப்பட்டதை நாங்கள் அப்படியே பரிசுத்தமாய் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை உள்ளதை உள்ளபடி நாங்கள் அப்படியே பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாயிலே, ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். ஆகவே வேதம் நம்முடைய வாயை விட்டு அகலக்கூடாது. யோசுவா நம்மை போன்ற ஒரு மனிதன் தான். எப்படி சூரியனை நிறுத்தினா, எப்படி சந்திரனை நிறுத்தினா? கர்த்தர் சொன்னாரு, உன் வாயை விட்டு வேதம் நீங்க கூடாது, நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எப்பொழுதும் வேத வாக்கியம் உன் வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். ஆகவே யோசுவா 1 வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் தியானித்துக் கொண்டே இருந்தான். வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆகவே சூரியனை பார்த்து பேசினான், சூரியன் அப்படியே நின்றுச்சு. சந்திரனை பார்த்து பேசினான், சந்திரன் அப்படியே நின்று விட்டது. யுத்தம் முடிகிற வரைக்கும் அவைகள் தங்கள் இடத்திலே தரித்திருந்தது. பாருங்க எத்தனை அதிசயம்! ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியனும் சந்திரனையும் தேவன் அப்படியே நிறுத்திவிட்டார். எப்படி? இவைகளெல்லாம் வாயை பொறுத்தது. ஆகவே தான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், தன்னை காத்துக் கொள்ளுகிறான். பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதத்துல நம்ம வாசித்தோம். நாம் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள், நம்ம பாவம் செய்ய மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பாவம் செய்ய கூடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது? வாயை காத்து கொண்டாலே போதும், எல்லா பாவங்களும் வாழ்விலே தவிர்க்கப்படும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாயை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாய் உம்முடைய வாயை போல இருக்கணும், என் வாய் போல இருப்பாய் என்று சொன்னாரே. அவருடைய வாயை போல, சாத்தானுடைய வாயை போல அல்ல. பெருமையும் தூஷணங்களையும் பேசக்கூடிய வாய் அல்ல, மதுரமான காரியங்களை பேசக்கூடிய வாயாய் காணப்படட்டும். நித்திய ராஜ்யத்தை நிச்சயமாகவே நாம் சுதந்திரிப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாவை குறித்து தியானிக்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் நாவை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நாவு உம்மை துதிக்க, மற்றவர்களை உமக்கு நேராக நடத்த, அதற்கு பயன்படும் நாவாக எங்களுடைய நாவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நாவை தீமைக்கு விலக்கி அநேகரை உம்மண்டை கொண்டு சேர்ப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எங்களுடைய நாவை நாங்கள் பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸினாலே கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆறுதல் படுத்தும், குணப்படுத்தும், தேற்றுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, காணொலி காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தேற்றுங்க, ஆற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.